நம்ம சிபிஆர் 150 ஹெட்லைட்டு இது பார்த்தீங்களா? ஏஎஸ் ஹெட்லைட் தெரியுமா? இந்த ஏஎஸ் 200 ஹெட்லைட் இது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணலான்னு நினச்சேன். அவர் அட்லி, இவர் லோகேஷ் கனகராஜ் பாருங்க. என்னோட குழந்தை மாதிரி என்னோட ஃபியூல் டேங்க் வச்சிருக்கேன் பாருங்க. 1 மாதம் கழிஞ்சு காய்ஸ் இன்னைக்கு தான் ஓட்டி பார்க்க போகிறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என்னோட சிபிஆர் 150 ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு TN75 மட்டும் தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலறி ஓடுற வீடியோன்னு சொன்னோன்னா, ஸோ என்ன கதைன்னா, இப்போ இதான் நம்ம சிபிஆர் 150. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் நம்ம வண்டி ஒர்க் ஷாப்பில் இருந்துச்சு, மன வருத்தமாக இருக்குது. ஸோ நம்ம சிபிஆர் 150ல் ஃப்ரண்டில் ஹெட்லைட் இருக்குது தெரியுமா, அதை சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஐடியா இருக்குங்க. ஸோ நம்ம சிபிஆர் 150 ஹெட்லைட்டு இது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ணி இந்த ஏஎஸ் ஹெட்லைட் இருக்குது தெரியுமா, இந்த ஏஎஸ் 200 ஹெட்லைட் இது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது இங்கே செட் பண்ண முடியல. ஸோ அதனால் உள்ளே இருக்க ப்ரொஜெக்டர் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரொஜெக்டர் லைட்டை எடுத்து இந்த சிபிஆர் 150 ஹெட்லைட்டில் மாட்டலான்னு சொல்லிட்டு சின்ன பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை தட்டி காட்ட போகிறோம். ப்ராப்பராக தட்டி கலந்து பார்ப்போம். ஸோ இதான் நம்ம பாய்ஸ். அவர் அட்லி, இவர் லோகேஷ் கனகராஜ் பாருங்க. ஸோ இந்த ஏஎஸோட ஹெட்லைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஎஸ் 200 வச்சுருந்தேன். அதை மாடிஃபை பண்ணி NS 200 ஆகணும். ஸோ அதில் உள்ள ஹெட்லைட் தான் இந்த ஹெட்லைட்டு. ஸோ அது வீட்டில் சும்மா தான் கிடந்துச்சு. ஸோ ஓகே, இதில் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் முடியாதாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அதில் உள்ள ப்ரொஜெக்டர் லைட் எடுத்து இதில் மாட்ட முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா இதோட லைட்டு கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் மாட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா மினிங்கிட்டு தெரியும். எங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் 2 பேரும் அங்கிள். இவனும் கல்யாணம் ஆச்சு, அவனும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் அங்கிள். காய்ஸ் வெற்றிகரமாக ஓப்பன் பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். உனக்கு என்ன அவார்டு வேணும்? உனக்கு என்ன அவார்டு வேணும்? காய்ஸ் ஃபைனலாக பழந்துட்டாங்க. பாருங்க உள்ள எவ்வளோ நீட்டாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு. இதை பாருங்களேன், இது கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் அது அழகாக இருக்குது. இது தேவையான ஒட்டி எடுக்கலாம். கடல பயில நீ உடச்சதை கொண்டு வந்த, உடைக்கலான்னு தான் கொண்டு வந்த கரெக்டா. இப்போ தேவை ஓட்டலாம். சரி ஓகே, இந்த ப்ரொஜெக்டர் லைட்டுங்க கீழே இருக்க அந்த ப்ரொஜெக்டர் லைட் இருக்குது தெரியுமா, இந்த ப்ரொஜெக்டர் லைட்டை தான் நாங்கள் சிபிஆர் 150ல் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறோம். பட் இந்த மேலே இருக்க லைட் தெரியுமா, இந்த பிரைட்டு. ஸோ இது நல்ல பவராக இருக்கும். இதை கிஃப்டாக கொடுக்கலாம் போல இருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சீரியஸ் எங்கே பாருங்க, நல்லா இருக்குது, மினுங்குது தக்க. கைஸ் இங்க பாருங்களேன், உள்ள ஒரு ஓனா நிக்குது. இது ஓனா இல்ல கைஸ், இது பள்ளி. ஏஎஸோட ஹெட்லைட் மாட்டி இருப்பி இந்த மாதிரி தான் இருந்துருங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது சிபிஆர் 150, அதில் ஏஎஸ் 200 ஹெட்லைட் வச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் இருக்கு. இந்த பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி தெரியுமா, அதோட மாஸ்க் மாதிரி இருக்கு. அங்க கைஸ் ஆப்ரேஷன் பண்ண தொடங்கிட்டாரு. ஆல்ரெடி நாங்கள் இந்த சிபிஆர் 150க்கு எப்படி ஸ்பேர் வாங்கணும், இந்த ஸ்பேர் எப்படி கிடைக்குது, ஸ்பேரோட ரேட்டு, அது என்னெல்லாம் சொல்லிட்டு கிளியராக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் இருக்கேன்ல மெக்கானிக், இவன் இந்த வண்டியை பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சிபிஆர் 150 இந்த ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடுறப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் கொண்டு விட்டேன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ இந்த வண்டியை கொண்டு விடுறப்போ என்ன நினச்சேன்னா, நான் அந்த டிசம்பர் 24 அதாவது கிறிஸ்மஸ் அந்த டைமு பயங்கரமாக ஊரில் விளைச்சலாம் சொல்லி கொண்டு விட்டேன். இப்போ நியூ இயர் முடிஞ்சு இன்னைக்கு 2026 3ஆம் ஆச்சு. இன்னும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் காய்ஸ். இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ரைடு இருக்குது, அது போகணும். இதான் ஃபுல்லாக மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்குது காய்ஸ். இங்கே பசங்க இருந்து அந்த ப்ரொஜெக்டரை கலத்திட்டு இருக்காங்க. இங்கே மெயின் மெக்கானிக்கல் ஒருத்தர் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? மகத்தை என்ன பண்ணுற? இந்த ஸ்பீடாமீட்டர் வந்து மங்கிட்டு. ஸோ அதனால இந்த மேலே இருக்க அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக வாங்கி மாட்டுறாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீனை இலக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் பார்க்குறதுக்கு பிடிச்சி பிடிங்க மாதிரி இருக்கு. ஃபைனலில் இளவிட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எடுத்தா போல. உள்ள என்ன இருக்கு பாக்கட்டு? உள்ள அந்த அவசியமா? இதை இப்படி சொல்றேன் இது போகும். 4000 ரூபாய் செலவு முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ அங்கே வேலை முடிஞ்சோடனே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது இந்த ஃபேரிங் எல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் டச்சில் ஒரு வீடியோ போடுறோங்க. அப்படியே மனம் நிம்மதியாக இருக்கும். ஃபைனலி இந்த ப்ரொஜெக்டரை கலத்திட்டோம். 10 நாள் தெரியும். இல்லை பவராக இருக்கா? ஸோ இந்த ப்ரொஜெக்டரை கலத்திட்டோம். நீ தான் அங்கே மாட்டணும். சப்போஸ் இந்த அதில் டிஃபால்ட்டாக அந்த CBR 150 இருக்க ஹோல்டரில் இந்த ப்ரொஜெக்டர் மாட்ட முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த ஹோல்டரை கலத்தி அந்த ஹோல்டரை எடுத்து அதில் போடணும். ஸோ எப்படி ஒரு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்ப்போம் கைஸ். பழசை கலத்திட்டு புதுசை மாட்ட போகிறாங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓ நீ யூடியூப் வீடியோ பாட்டு பண்ணுறியா? வேண்டாம் வேண்டாம் சும்மா பாவம். இல்ல யூடியூப்ல இலக்கம் தெரிஞ்சு இலக்கு சிலப்ப வந்து அது ஒர்க்கா ஓ மனசிலாச்சு. गाइस ஃபைனலி குத்துறாரு பண்ணியது ஒர்க்காவே வேண்டாமக்கா. இது ஒர்க்கா வடலும் கூட போய் எனக்கு இது ஒரு செட் பண்ணணும். ஏன்னா என்ன டிமாண்ட் காட்டியாலும் தெரியுமா? ஒரு யூடியூப்ல இருந்து நம்ம இத பண்ண முடியாத மாதிரி. அதனால 800 ரூபாய் செலவு பண்ணிருக்கு எடுத்துடா. இந்த ஒருத்தர் 1600 ரூபாய் சொல்லியா? गाइस இது எப்படி வாங்கிருக்காருன்னா குரோம்ல சும்மா சர்ச் பண்ணி பாக்குறப்போ ஏதோ ஒரு ஹிந்திகார வித்துட்டு இருந்தான். அவன் ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கீங்க. ரீசன் என்னன்னா இந்த கடையில செடிபானா கேட்ட 1200 ரூபாய் கேட்ட 1200 அவனுக்கு நான் 1200 கொடுக்கணும் மாதிரி சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அதுக்கு இவன் 800 ரூபாய் போட்டு வாங்கிருக்கான். சரிதா ஃபைனலா இந்த ஸ்பீடாமீட்டரை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு சற்று நேரத்தில் தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணு ஆன் பண்ணு ஆன் பண்ணு. ஒர்க் ஆயிட்டு போடு சும்மா இருங்க. போடு. ஸோ கைஸ் இது என்ன கதைன்னா இந்த ஸ்பீடோமீட்டரை ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் கேட்குறப்போ 1800 ரூபா கேட்டாங்க. ஸோ அதனால தலைவர் என்ன பண்ணாருன்னா குரோமில் பார்த்து இந்த போர்டு மட்டும் குரோமில் ஆர்டர் பண்ணாங்க. ஈகோ 1800 ரூபா ரெடி பண்ண கேட்டிருக்காரு கடைக்காரர். இவன் ஒரு 200 ரூபா கம்மி பண்ணி கேட்டப்போ கொடுத்துட்டில்ல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டான்னா குரோமில் ஆர்டர் பண்ணி குரோமில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ குரோமில் ஒரு வெப்சைட் இருந்திருக்கு. அந்த வெப்சைட்டில் 800 ரூபாய்க்கு இந்த போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆர்டர் பண்ணி இங்கே டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஃபைனலி இது ஒர்க் ஆகிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. ஸோ அதனால இனி நம்ம ஷாப்பில் இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலும் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஸோ யாருக்காச்சும் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பை RV ரஜீஷ். என்னோட குழந்தை மாதிரி என்னோட ஃபியூல் டேங்க் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்து ஸோ அதனால தான் ரெடி பண்ணுறதுக்கு இப்படி வச்சுருக்கேன். இந்த ஃபியூல் டேங்கில் என்ன பிரச்சனைனா ஃபியூல் லோவாக இருந்தாலும் சரி ஃபுல் டேங்காக இருந்தாலும் சரி 3 பாயிண்ட் காமிக்கும். ஸோ அதான் பெரிய பிரச்சனை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் வண்டி கேட்டாங்க அப்படின்னா கொடுத்தா பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறான். வண்டியை கொண்டு ட்ரைவ் பண்ணிட்டு நிற்கேன். ஸோ அதனால தான் இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்லி காமிக்கணும், இல்லைன்னா வெட்டி வெட்டி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வண்டி இங்கே நிற்குது. ஸோ அதில் என்னென்னா 3 பாயிண்ட் காமிச்சிட்டு இருந்து. ஸோ இப்போ என்ன வெட்டி வெட்டி காமிக்குது. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ இப்போ 4 பாயிண்ட் காமிக்குது. மேலே வைத்தணுமா? ஓகே மேலே வைத்து கைஸ் இப்போ ஃபுல் டேங்க் இருக்குன்னு காமிச்சுன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நீட்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். வாவ் ஒர்க் ஆகுது. அப்போ இதில் பிரச்சனை இல்லைல்ல கைஸ்? அப்போ இதில் பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்து கலத்தி மாட்டுறதால ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன். இல்லை ஒர்க் ஆகுது இல்லை? அப்போ நேரத்தில் ஏதாவது ஸ்டக்காக ஏதாவது இருந்திருக்க மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் மறக்குது. இது நம்ம ஃபீல் போட மேலே போகுது. உயிரும் இந்த வாட்டர் டேங்கில் வச்சுருப்பாங்களே ஒரு பால் மாதிரி அந்த சம்பவம் தான்.
மற்ற நம்ம ஃப்ளஷ் பாத்ரூமில் ஃப்ளஷில் இல்லை. ஸோ கைஸ் ஃபைனலி ஒர்க் ஆகுது, சந்தோஷம். இந்த பம்பு ரெடி ஆகிட்டு, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபியூல் டேங்கை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபியூல் எடுக்கிறதுக்கு இன்னொரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. நானே என்ன தான் புதுசாக பார்க்குறேன். லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூளை யூஸ் பண்ணி ஃபியூல் டேங்க்லேருந்து பெட்ரோல் அடிக்கும் பார்த்தீங்களா. ஃபைனலி நாங்கள் ஃபியூல் டேங்கில் மாட்டிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கைஸ். இன்றைக்கும் நம்ம ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை, போன கிளிப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா வீடியோஸ் அது எல்லாமே சனிக்கிழமை எடுத்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வண்டி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாப்போமா, அஜித் இன்றைக்கும் வந்திருந்து அவன் வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்கான். அவனே வேறு வழி இல்லை அப்படி தர. ஸோ நம்ம வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் சைடு ஃபேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்டு டூமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி மேலே உள்ள மாஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆண்ட்ரு பெல்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் இது பேக் கவுல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரியா, ஆல்ரெடி இந்த இண்டிகேட்டர்ஸ் உடஞ்சி கிடந்து, பட் இந்த இண்டிகேட்டர்ஸை நியூவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா, ஃபைனலி நம்ம ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த 2 ஃபேரிங் எடுத்து மாட்டினா மொத்த ஒர்க்கும் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ அதான் ஃபேரிங் மாட்டாமல் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் நிறைய பேர் ஓட்டி கிடந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் ஓட்டி பார்ப்போம். 1 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்த ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்ப்போமா. ஃபைனலி நம்ம வண்டியோட ஒர்க்கு ஓரளவு முடிஞ்சிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி வீடியோ எடுத்தேன். பட் ஒரு சின்ன ஒரு வேலை வந்து, ஸோ அதனால் அதை பண்ண இப்போ 7 மணி ஆகிட்டு. ஸோ இனி தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் காய்ஸ். டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறாங்க. சின்ன ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. ஒரு மாதம் கழிஞ்சு காய்ஸ் இன்னைக்கு தான் ஓட்டி பார்க்க போகிறேன். எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே 42 ரூபா போயிருக்கு. எல்லாம் பழசோட எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. வைப்ரேஷன் எதுவும் ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்குது. வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க. இதே மாதிரி ஸ்மூத்தாக இந்த வண்டி ஓட்டினது இல்லை, பயங்கரமாக இருக்குது கைஸ். அப்படியே நான் ஃபேரிங்கை மாட்டாமல் அப்படியே நான் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்த்துக்கலாம் கைஸ். லாஸ்ட் வரைக்கும் அந்த ப்ரொஜெக்டர் லைட் நான் மாட்டவே இல்லைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன்னு சொல்கிறேன். டாடா பாபாய்.